கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேகுவாசம்மா சேனல் வழியாக யூடியூப் சேனல் வழியாக பார்த்து கொண்டிருக்கிற எல்லா தேவர்களுக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இயேசு நாமத்தில் வாழ்த்துகிறேன், நன்றி சொல்கிறேன். இன்றைக்கு உங்களுக்கு ஒரு சிறிய செய்தி, தலைப்பு தரிசனம். யோசேப்பின் வாழ்க்கை எப்படின்னு நம்ம இப்பொழுது பார்க்க போகிறோம். ஆதியாகமம் 37 அதிகாரம் 5-6-7. யோசேப்பு ஒரு சொப்பனம் கண்டு அதை தன் சகோதரருக்கு அறிவித்தான். அது நிமித்தம் அவனை இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். அவன் அவர்களை நோக்கி, நான் கண்ட சொப்பனத்தை கேளுங்கள். நாம் வயலில் அறுத்த அரிகளை கட்டிக்கொண்டிருந்தோம். அப்பொழுது என்னுடைய அரிக்கட்டு நிமிர்ந்திருந்தது. உங்கள் அரிக்கட்டுகள் என் அரிக்கட்டை சுற்றி வணங்கி நின்றது என்றான். ஆமேன். பாருங்க, ஒரு சொப்பனம் காண்கிறார் யோசேப்பு. ஆனால் 12 பேர் அண்ணன் தம்பிங்க. ஆனால் இவர் மேலே யாக்கோபு ரொம்ப பாசமாக இருப்பார். அந்த சொப்பனத்தை கண்டு தன் அண்ணன் தம்பிகிட்ட சொல்கிறார். சொன்ன விட அதின் நிமித்தம், இதனுடைய நிமித்தம்தான் இந்த அண்ணன் தம்பிகளுக்கு பொறாமை வந்துச்சு. ஆமேன். உங்களுக்கும் ஆண்டவர் தரிசனம் கொடுத்துருப்பாரு. நீங்கள் வெளியில் யார்கிட்ட சொல்லக்கூடாது, வீட்டாட்ட சொல்லக்கூடாது, கூட பிறந்த அண்ணன் தம்பிகிட்ட சொல்லக்கூடாது, சொந்த பந்தங்கிட்ட சொல்லக்கூடாது. நீங்கள் மனசுல வைத்து ஆண்டவர்கிட்ட சொல்லணும். ஆண்டவர்கிட்ட தான் சொல்லணும், வெளியில் சொல்லாதீங்க. அதனால தான் பகை உண்டாச்சு. பாருங்க, அண்ணன் தம்பிக்குள்ளேயே யோசேப்பு எப்படி பகை உண்டாச்சு? அண்ணன் தம்பி சொன்ன விடனா, ஏன் நாங்கள் வந்து உங்களை வணங்குவோமா, அரிக்கட்டு உங்களை வணங்குமோ, அரிக்கட்டுகள் நிமிர்ந்துட்டு என்னை சுற்றி நிமிர்ந்து நின்றதுன்னு போட்டிருக்கு வசனம். 7வது வசனத்தில். நான் வெளியில் சொல்லக்கூடாது தரிசனத்தை. அமைதியாக இருந்து நம்ம ஜெபம் பண்ணணும். ஆண்டவர் பார்த்து ஜெபம் பண்ணணும். வசனத்தை கை கொள்ளணும், வசனத்தை பிடித்து கொள்ளணும். ஆமேன். வசனத்தைப்படி நம்ம வாழ்க்கையை ஆரம்பிக்கணும். நீதியும் நியாயமும் உண்மையும் உத்தமமாக நம்ம வாழணும். ஆமேன். யோசிப்பு பாருங்க, குழியில் போட்டாங்க அண்ணன் தம்பிங்க. பொறாமப்பட்டு இவனுக்கு போட்டு நல்லா செய்கிறாரு, நமக்கு செய்ய மாட்டேக்காரு என்று சொல்லி இவனை விட்டு போட்டலாம், இவன் கொலை பண்ணி போய் காமிச்சிருவான் அப்பாட்ட போயின்னு குழியில் போட்டு ஏதோ ஆட்டை வெட்டி அந்த ரத்தத்தை அவன் துணியெல்லாம் அவன் ட்ரெஸ்ஸெல்லாம் கழட்டி அந்த ரத்தத்தை அந்த ட்ரெஸ்ஸில் ராவி அப்பாட்ட கொண்டு போய் காமிக்கிறாரு. செத்து போயிட்டான் யோசேப்பு, செத்து போயிட்டான்னு சொல்லி பொய் சொல்கிறாங்க. அண்ணன் தம்பி எப்படி இருக்காங்க பாருங்கள். உலகம் அப்படித்தாங்க இருக்கும், உலகம் அப்படித்தான் இருக்கும். எவனை வகை தேடலாம், எவனை கொலை செய்ய வகை தேடலான்னு உலகம் இருக்கும். நம்ம அந்த உலகத்துக்குள்ளே போகக்கூடாது. நம்ம ஆவிக்குள்ளே நம்ம வளரணும். நம்ம ஆண்டருக்குள்ளே, அவருடைய வசனத்துக்குள்ளே நம்ம வளரணும். அவருடைய வார்த்தைக்குள்ளே நம்ம வளரணும். ஆமேன். பாருங்க, தூக்கி போட்டவனை அந்த எகிப்து ஆனது வந்தாங்க. வந்து விலை கொடுத்து அவனை எடுத்துகிட்டு போயிட்டாங்க எகிப்துக்கு. எகிப்துக்கு போய் கொண்டு சேர்ந்தான். எகிப்துலேயும் பாருங்க, அங்கேயும் அவனுக்கு போராட்டம் தான். 13 வயசில் தரிசனம். 13 வயசில் தரிசனம் கொடுக்கார் ஆண்டவர். அரிக்கட்டுகள் நன்னந்தம் எல்லாம் வணங்கி நிமிர்ந்து நிற்கும். என்னது அவட அத்திப்பதியாகுதுக்காக ஆண்டவர் தரிசனம் வச்சிருக்காரு. நீங்களும் வீழ்ந்து போயிருக்கிறீங்களா, சறுக்கி போயிருக்கீங்களா? நீங்கள் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு தரிசனத்தை நிறைவேற்றுவார். தாமதமானாலும் நிச்சயமாகவே தரிசனம் நிறைவேறும். நீ கலங்காதீங்க, குழப்பம் அடையாதீங்க, கஷ்டப்படாதீங்க, கவலைக்குள்ளாதீங்க, வெளியில் யார்ட்டையும் சொல்லாதீங்க. அமைதியாக ஜெபம் பண்ணுங்க. அதுதான் விசுவாசத்தோடு இருங்க. கர்த்தர் ஒரு நாளை குறித்த காலத்தில் உங்களை உயர்த்துவார். ஆமேன். பாருங்க, அங்கே போயும் பாருங்க கஷ்டம். பார்வோன் அரண்மனையில் அடிமையாக சேர்றாரு, வேலைக்கு அடிமையாக சேர்றாரு. பார்வோன் மனைவி என்ன பண்ணுறாங்க? அவனை கெட்ட வழியில் கூப்பிடுறாங்க. ஆனால் அவன் இணங்கலை. யோசிப்பு இணங்கலை, உண்மை மொத்தமாக இருந்தான். ஆமேன். இணங்கலை. அதில் சிறையில் போட்டாங்க. ஆனால் பொய் சாட்சி சொன்னாங்க. இவன் தான் என்ன கைப்பிடிச்சில்தான்னு அந்த பார்வோன் மனைவி சொன்னாங்க. ஆனால் ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருக்காரு. ஆண்டவர் மேலே பார்த்துக்கிட்டே இருக்காரு. அவர் கண்கள் நான் உலகமுங்கு உலாவிக் கொண்டிருக்கிறது. ஆமேன். ஆனால் சிறையில் போட்டாங்க. சிறையிலையும் பாடு. ஆமேன். ஒரு நாள் பார்வோனுக்கு ஒரு தரிசனம் வந்தது. தரிசனம் சொல்ல யாராவது இருக்காங்களான்னு கேட்டபோது யோசேப்பு ஒருத்தர் இருக்கிறார், அவர் தேவாவி பெற்றவர் என்று, மறைபொருளை வெளிப்படுத்துவது என்று சொன்னபோது அவனை சிறையிலிருந்து வெளியே கூட்டு வந்து ஆண்டவர் அந்த தரிசனத்தை சொல்லி அரண்மனைக்கு கூட்டு வர வைக்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. உங்களையும் அதே மாதிரி கூட்டு வர வைப்பார்.
எல்லாரும் கண்களை மூடி நாம் பரலோக தேவனை நோக்கி ஜெபிப்போம். ஆமென். ஹல்லேலூயா. இதை பார்த்து கொண்டு ஒவ்வொரு பிள்ளைகளும் மேல் ஆண்டவரே உடைய கர்த்தரின் கிருபை கிடைக்கட்டும் ஐயா. கண்களின் கிருபை கிடைக்கட்டும். ஒவ்வொரு பிள்ளைகளும் வல்லமை இறங்கட்டும் அப்பா. ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒரு தரிசனம் நீங்கள் கொடுத்துருப்பீங்க அப்பா. அந்த தரிசனம் நிறைவேறட்டும் ஐயா. ஆண்டவர் இடையில எவ்வளோ பாடுகள், போராட்டங்கள், கஷ்டங்கள், எந்த நெருக்கங்கள் வந்தாலும் ஆண்டவரை அதை மேற்கொள்ளாதபடி பிள்ளைகளை ஆண்டவர் எழுப்பி ஆண்டவரே கர்த்தாவை வல்லமை தரித்துக் கொள்ளட்டும் அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தரிசனம் நிறைவேறட்டும் ஐயா. எழும்பட்டும் அப்பா. உமக்காக எழும்புவார்களாக. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வியாதியோடு இருக்கிற பிள்ளைகள் சுகமடையட்டும். ஆண்டவரே பிரச்சனையோடு இருக்கிற பிள்ளைகள் எல்லா பிரச்சனை நீங்க சமாதானம் அடையட்டும். ஆண்டவரே பிள்ளை இல்லாத பிள்ளைகள் ஆண்டவரை கற்பத்தி கனி நீ தருவீராக. ஆண்டவரை உமக்கு சோத்திரம் அப்பா. திருமணமாகாத வாலிப பிள்ளை வாலிப மகன்கள் ஆண்டவரை திருமணமாகட்டும். ஆண்டவரை உமக்கு சோத்திரம். ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசுக்கு திருமணம் ஜெபிக்கிற ஜீவ நல்ல பிதாவே. ஆமென்.